ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பாதகத்தை வெல்லும் வழி. இதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் சர வீடுகளுக்கு 11ஆம் இடமும், ஸ்திர வீடுகளுக்கு 9ஆம் இடமும், உபய வீடுகளுக்கு 7ஆம் இடமும் பாதகத்தை செய்யும் வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாதகம் எல்லா நிலைகளிலும் நடந்து விடுவான் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஆனால் சில நிலைகளில் மிக கடுமையான விளைவுகளை பாதகங்கள் செய்து விடக்கூடிய அந்த வீட்டுக்கு அதிபதி நமக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில ஜோதிட மேதைகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறவன் பூரா பாதகம் பண்ணுவான்ருவாங்க. அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் கணக்கிலேயே எடுத்துக்கக்கூடாது. மூல நூல்களை திரித்து எழுதும் நூல்கள் தான் நிறையா இருக்கும். மூல நூல்களில் சொல்லப்பட்ட விதிகளை அப்படியே ஃபாலோ பண்ணாமல் இவங்க கற்பனையெல்லாம் உள்ளே கூட்டி சேர்த்து வச்சு பயங்கரமாக போட்டுடுவாங்க. பாதகாதிபதி அரிஷ்டம் தந்து விடுவார், உயிரே எடுத்துருவார், அவ்வளோதான் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பொதுவாக 12 லக்னக்காரர்களும் பாதகத்தை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம், அதை வெல்வதற்கான வழி என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக சரலக்கணங்களுக்கு லாபாதிபதி தான் பாதகாதிபதிங்கிறதுனால 11ஆம் இடம் சார்ந்த எண்ணங்களை, ஆசைகளை குறைத்து கொள்வது நன்று. இந்த பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறது இந்த சரலக்கணங்களுக்கு பொருந்தும். சரலக்கணங்கள் எவை? மேசம், கடகம், துலாம் மற்றும் மகரம். இந்த 4 லக்னக்காரங்களும் உங்களுடைய 11ஆம் இடத்தின் அதிமேன்மை, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களுக்கு அதிகமாக ஆசைப்படுறது, ஒன்றிருக்கவே இன்னொன்றுக்கு ஆசைப்படுவது, அதீதமான லாபத்திற்காக முயற்சி செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு பாதகத்தை விளைவிக்கும் தன்மை கொண்டது. ஸோ இதை குறைத்து கொள்வது நன்று. ஸ்திர லக்கணக்காரங்களுக்கு 9ஆம் இடம் தான் பாதகஸ்தானம். ஸ்திர லக்கணம், ஸ்திர லக்கணங்கள் என்னது? ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பம். இப்போ இந்த 4 லக்னக்காரங்கள் 9ஆம் இடம் சார்ந்த விஷயங்களை குறைத்துக் கொள்வது நன்று. 9ஆம் இடங்கிறது தகப்பனை குறிக்கும். ஸோ அப்பா வழியில் பெருசாக எதுவும் எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது. குருமார்களை குறிக்கும். அப்போ நல்ல குரு கிடைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது. கிடைச்சதை பயன்படுத்திக்கணும். நீண்ட தூர பிரயாண ஆதாயங்களை குறிக்கிறது 9ஆம் இடம். அப்போ நீண்ட தூர பிரயாணத்தினால ஆதாயம் இருக்குன்னு எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது. அதிர்ஷ்ட வாய்ப்புகளை குறிக்கக்கூடிய இடம் 9. அப்போ அதிர்ஷ்டத்தை தேடி அது பின்னாடி அலையிறதுங்கிறது இந்த ஸ்திர லக்னக்காரங்க முயற்சி செய்யாமல் இருக்கிறது நல்லது. உபய லக்னங்களுக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம். உபய லக்னங்கள் எவை? மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 7ஆம் இடம் குறிப்பிடக்கூடிய சமுதாயம், வாழ்க்கை துணை, கூட்டாளிகள், பங்காளிகள், இந்த விஷயங்கள் மூலமா எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது. நான் உபய லக்னக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை ரகசியங்கள்ங்கிற காணொலியிலேயே இதை சொல்லியிருப்பேன். உபய லக்னம் வாழ்க்கை துணை ரீதியாக பெருசாக எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக ஏமாறத்தான் போகிறோன்னு தெரிஞ்ச விஷயத்துக்கு எதுக்கு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு அப்புறம் அதில் ஏமாற்றத்தை சந்திக்கணும்னு சொல்லியே இருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில்னாலையும் கூட்டாளிகளாலையும் ஆதாயம் கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த சமுதாய ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றங்கள், சமுதாயம் நம்மளை பாராட்டணுங்கிறதையும் உபய லக்னக்காரங்க எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்க்காம இருந்து அதுவாக கிடைச்சதுன்னா சந்தோஷம், எதிர்பார்த்துட்டு கிடைக்கலைன்னா வருத்தம். அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் ஆசைதான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப எதிர்பார்ப்புகள் என்பதும் ஒரு ஆசை. ஸோ சரலக்கணங்களில் பிறந்தவர்கள் 11ஆம் இடம் சார்ந்த விஷயத்தை குறைத்துக் கொள்வது, ஸ்திர லக்கணத்தில் பிறந்தவர்கள் 9ஆம் இடம் சார்ந்த ஆசைகளை குறைத்துக் கொள்வது, உபய லக்கணத்தில் பிறந்தவர்கள் 7ஆம் இடம் சார்ந்த ஆசைகளை குறைத்துக் கொள்வது, எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வது பாதகத்தை வெல்லும் வழி. இது சூட்சுமம். ஒவ்வொரு கிரகத்திற்குமான சில வித்தியாசமான குணங்கள் இருக்கும் இல்லையா? அந்த அடிப்படையில் ஒவ்வொரு லக்னத்துக்கும் பாதகத்தை வெல்வது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேச லக்னக்காரங்களுக்கு பாதகாதிபதி சனி. அப்போ சனி பகவானுடைய காரகத்துவம், ஆதிபத்தியத்தை நீங்க எதிர்பார்க்கக்கூடாது, குறைத்து கொள்ளணும், அதை அதிகப்படுத்தக்கூடாது. இப்போ உதாரணமாக மேச லக்னக்காரங்க எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும். நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வண்டியாக பாதகம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். வேலைக்காரர்கள் ஒத்துழைப்பு அதிகம் கிடைக்காத லக்னம் மேசம். ஏன்னா அவர் தான் பாதகாதிபதி, அவரே ஜீவனாதிபதியும் வரதுனால வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கள், வேலைக்காரங்க மூலமான ஆதாயம் பெருசாக கிடைக்காது. அவங்க உங்களுக்கு எப்போ வேணாலும் பாதகம் செய்ய ரெடியாக இருப்பாங்க. இதில் கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம். பழைய பொருட்களில் சேகரிக்கிறது, பழைய பொருட்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும்னு நினைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு வராது.
கெட்டுப்போன பொருள், அழுகு பொருள், அழுக்கு படியும் அமைப்பு, இதெல்லாம் உங்களுக்கு பாதகம் செய்யக்கூடியது. இப்போ மேசலக்கணக்காரங்க எப்படி இருக்கணும்? எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கணும், சுத்தமா இருக்கணும். அவங்க அழுக்கு படிஞ்ச மாதிரி ட்ரெஸ் பண்றது, அழுக்கு படிகிற மாதிரி இருக்கிறது, கெட்டுப்போன பொருள்களை திரும்ப திரும்ப பயன்படுத்துறது, இதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நமக்கு யார் ஒருவர் பாதகாதிபதியா இருக்காரோ அவருடைய காரகத்துவம், ஆதிபத்தியம் நம்ம மேல படியாம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஈவன் ரிஷப லக்னத்துக்கும் அதே பாயிண்ட் தான் வரும். சனி பகவான் தான் பாதகாதிபதி, ஆனால் அவரே பாக்கியாதிபதியும் வருவாருங்கனால இவங்க ஒரு மாதிரி 50-50 சாய்ஸில் போயிடணும். சனியுடைய காரகத்துவத்தை சில நிலைகளில் எடுத்து தான் ஆக வேண்டியது இருக்கும், சில நிலைகளில் அதுவே பாதகத்தையும் செய்யத்தான் செய்யும். குறிப்பாக ரிஷப லக்ன ஜாதகம் அப்பா இருந்து செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புகளை ஒரு குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாவாங்க. அதனால இவங்க மோஸ்ட்லி தகப்பன் கிட்ட இருந்து எதையும் பெருசாக எதிர்பார்க்காமலும், குரு கிட்ட இருந்து பெருசாக எதிர்பார்க்காமலும், அதிர்ஷ்ட வாய்ப்புகளின் பின்னாடி போகாமல் இருந்தாலே போதுமானது. மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதியாக குரு வருவார். இதில் 7ஆம் அதிபதியாக வர்றதுனால பண விஷயம், குழந்தைகள் விஷயம், வாழ்க்கை துணை விஷயத்தில் மிகவும் மிகவும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். குருங்கிற தனகாரகன் உங்களுக்கு எப்போவுமே தலைவலி கொடுக்கக்கூடியவர். ஸோ பண விஷயங்களில் நிறைய தப்பான முடிவுகள் எடுக்கிறது, பாதகத்தை விலை கொடுத்து வாங்கிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இதில் இது காலபுருஷனுடைய 9ஆம் வீடுங்கிறதுனாலையும் சூதாட்ட எண்ணங்களை அதிகம் தூட்டி வைக்கக்கூடிய ராகுவுடைய நட்சத்திரம் மிதுனத்துக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்குங்கிறதுனால இந்த பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்பெக்குலேஷன், குதிரை ரேஸு, லாட்ரி சீட், இந்த மாதிரியான விஷயங்களில் போயிட்டு உள்ளதும் போச்சுடா நொலக்கண்ணாங்கிற மாதிரி எல்லாத்தையும் இழந்துடக்கூடிய விதிகள் அதிகம் உண்டு. ஸோ பண விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி குழந்தைங்கள சக்திக்கு மீறி ஓவராக செல்லம் கொடுத்து வளர்க்குறேங்கிற பேரில் ஹையர் எஜுகேஷன் நான் என் குழந்தைக்கு கொடுக்க போகிறேன், எல்கேஜி படிக்கிற ஒரு பையனுக்கு போய் 3 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்து சீட்டு வாங்கினவரெல்லாம் எனக்கு தெரியும். மிதுனலக்கணம் இந்த 3 லட்ச ரூபா அவர் என்ன கையில் இருந்து வச்சு வாங்கினாருங்க, கிரெடிட் கார்டை தேய்ச்சி கடன் எடுத்தார். 24% வட்டிக்கு கடனை வாங்கி அதை திருப்பி கட்ட முடியாமல் குழந்தைய எல்கேஜியில் கொண்டு 3 லட்ச ரூபாய்க்கு சேர்க்கறது. யோசிச்சு பாருங்க, பண விஷயத்தில் தப்பான முடிவு. அது குழந்தைக்கு செய்கிறேங்கிற பேரில் தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது. எல்கேஜி படிக்கிற குழந்தை கேட்டுச்சு அவங்கள 3 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்து என்னை சேர்ப்பான்னு. நாம் பண்ணுற தப்பு. அப்புறமா பார்த்தா இவன் பிறந்ததுலேருந்து தான் நான் கஷ்டப்படுறேன்னு புலம்பி தவிக்கிறேன். ஸோ பண விஷயம், தன விஷயம், கௌரவ விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணை விஷயத்திலையும் சமுதாய விஷயத்திலுமே அதிக எதிர்பார்ப்புகள் இல்லாதிருத்தல் நன்று. கடகலக்னகாரங்களுக்கு சுக்கிரன் தான் பாதகாதிபதி. பெண்கள் விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஆடம்பரமான செலவீனங்கள், அடுத்த வீட்டு பெண்களை பற்றி தொடர்பு கொள்ளுறது, இதில் 11ஆம் அதிபதியாக சுக்கிரன் வேற வர்றதுனால ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளில் அதிக ஆசைப்படக்கூடிய நன்மையை தூண்டி விட்டுடும். ஏன்னா உங்கள் லக்னாதிபதியாக பாதகஸ்தானத்தில் உச்சமாக வருவார். கடகலக்கணத்துக்கு லக்னாதிபதி உச்சமாகிற வீடு 11. ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை அதிகமாக ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறதும் கடகலக்கணம் தான். நிறைய சொத்து சேர்க்கணும், நிறைய இடத்துல சொத்து இருக்கணும், ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணை இருக்கணும், அதிகப்படியான பதவிகள் நமக்கே வேணும், ஒரே ஆள் 4 இடத்துல பதவி வகிக்கிறது, எல்லாத்தையுமே தானே வச்சுக்கணும், எல்லா பவரும் என் கண்ட்ரோல்லே இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் இவங்களுக்கு பல நிலைகளில் வளர்ச்சியை கொடுக்குற மாதிரி தோன்றினாலும் அதன் மூலமான பாதகத்தையும் கட்டாயம் அனுபவிக்க வேண்டியது வரும். மூத்த சகோதரி பாதகம் பண்ணுவாங்க கடகலக்கணத்துக்கு. ஏன்னா 11ஆம் இடத்து அதிபதியாக அவங்க வர்றதுனால. ஸோ பெண்கள் சுக்கிரன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அது காலபுருஷனுடைய வாக்குஸ்தானம்ங்கிறதுனால பேச்சினாலேயே பாதகத்தை சந்திச்சுக்கிறது கடகலக்கணக்காரங்களுக்கு ரொம்ப அதீதமாக இருக்கும். சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நண்பரான சுகாதிபதியுமான பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பாதகஸ்தானமாக வருவார். சிம்மத்தை சகோதரன் கெடுப்பான்னு பல காணொலிகளில் சொல்லியிருக்கு. ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளும் சிநேகிதர்களும் கெடுப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள் வாங்கும் போதெல்லாம் விபத்துக்களை சந்திக்கிறது, வாகனங்கள் வாங்கும் போதெல்லாம் விபத்துக்களை சந்திக்கிறதுங்கிறதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஸோ ரத்தத்தை எப்போதும் சுத்தமாக வச்சுக்க வேண்டியது அவசியம். ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் பெருசாக நமக்கு நன்மை செஞ்சிருவாங்கன்னு எதிர்பார்க்காம இருக்கிறது அவசியம். அதீதமான பூமி ஆசை, பொருளாதார ஆசைகளை குறைத்துக் கொள்வது நன்று. 9ஆம் இடம் பாதகஸ்தானம், செவ்வாயுடைய வீடுங்கிறதுனால செவ்வாயின் காரகத்துவங்கள் ரீதியாக அதிக எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும். இதில் அது மேச வீடு, காலபுருஷுடைய முதன்மை வீடு, உங்கள் லக்னாதிபதியும் பாதகத்தில் போய் உச்சமாக வரும். இந்த சூரியன் சந்திரனுடைய ரகசியத்தை பாருங்கள், பாதகத்தில் தான் உச்சமாக வாங்க. கடகலக்கணத்துக்கு அதிபதியான சந்திரன் உச்சமாகிறது பாதகஸ்தானத்தில். சிம்மலக்கணத்துக்கு அதிபதியான சூரியன் உச்சமாகிறதும் பாதகஸ்தானம். கும்பலக்கணத்துக்கு அதிபதியான சனி உச்சமாகிறது பாதகஸ்தானத்தில். இப்போ இந்த சூட்சுமங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இவர்கள் தங்களுடைய உச்சபட்ச வாழ்க்கையை அதிகப்படியான பாதகத்துக்கு பிறகு சந்திப்பாங்க. அதீதமான அசிங்கம், அதீதமான அவமானம், அதீதமான மன உளைச்சல், அதிகப்படியான ஏமாற்றங்கள், தோல்விகளுக்கு பிறகு வெற்றி அடையும் ரகசியம் இந்த 3 லக்னங்களுக்கும் இயற்கையிலே வரும். அது ஒரு சூட்சுமமான ஒரு அமைப்பு. அப்போ
பாதகத்தை நிகழ்த்தும் இடத்தின் ரீதியில் நாம் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும். அதிகமாக பதவி ஆசைப்படும் போது சிம்ம லக்னம் பாதகத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். முதன்மைக்கு வரணும்னு நினைக்கும் போது பாதகத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அது காலபுருஷனுடைய முதல் வீடு இல்லைங்களா? செவ்வாயின் காரகத்துவங்கள் தான் நீங்க கவனமா இருக்கும். ஒரு விஷயம் நடக்காமல் இருப்பதற்கு அதன் மீதான எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளும் போது நமக்கு அதற்கான பாதகமும் இருக்காது. காமெடியா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உங்க பூசாரித்தனமும் வேணாம், உங்க பொங்கச்சோறும் வேணாம், எதுக்கு பதவிக்கு ரொம்ப ஆசைப்படணும், அப்புறம் எதுக்கு துன்பத்தை அனுபவிக்கணுங்கிற மாதிரி தான். கன்னிலக்கணக்காரங்களுக்கு காலபுருஷனுடைய விரயஸ்தானமான 12ஆம் இடம் பாதகஸ்தானமா வரும். குரு இவங்களுக்கு பாதகாதிபதியா வருவார். கன்னிலக்கணக்காரங்களுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லுவேன். சொந்த பிஸ்னஸ் பண்ணாதீங்க, கூட்டாளியை நம்பாதீங்க, வாழ்க்கை துணை விஷயத்தில் பெரிய எதிர்பார்ப்புகள் வச்சுக்காதீங்க, குழந்தைகளை ரொம்ப ஓவராக ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, பண விஷயத்தில் தப்பாக முடிவெடுக்காதீங்கன்னு. இதுதான் பாதகஸ்தானம் உங்களுக்கு. அது விரயஸ்தானமாக இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் வாழ்க்கையில் விரயத்தை இவங்க சந்திக்காமல் மட்டும் இருக்கவே முடியாது. தொழில் செஞ்சு விரயமாவாங்க, நண்பர்களை நம்பி விரயமாவாங்க, உடன் பிறந்தவர்களுக்கு கொடுத்து ஏமாறுவாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிறது, கூட்டாளிகளை நம்பி விரயமாகிறது, புதுசாக முயற்சி பண்ணுறேங்கிற பேரில் விரயமாகிறதுங்கிறவங்க இவங்களுக்கு நேச்சுராகவே இருந்துடும். ஸோ இது கவனம். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் பாதகாதிபதியாக வருவார். இது காலபுருஷனுடைய 5ஆம் இடம். முறை தவறிய காதல்னால பாதகத்தை சந்திக்கிறது, அதிகாரத்தில் இருக்கிறவங்களால பாதகத்தை சந்திக்கிறது, தகப்பனால் பாதகத்தை சந்திக்கிற அமைப்பு அதிகமாக இருக்கக்கூடியது துலா லக்னம். அவங்க அப்பா எங்கேயாவது ஜாமீன் போட்டு கடனை வச்சுட்டு செத்து போயிடுவார். இவன் வாழ்நாள் முழுக்க உழைச்சி கடனை கட்டிக்கிட்டு இருப்பான். எங்கள் அப்பா கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக என் வாழ்க்கை பாதி போயிடுச்சு அப்படின்பா. தகப்பன் வழி உறவுகள் மூலமாக ஏற்படுற பகைமை பாராட்டக்கூடிய விஷயங்களில் பிரச்சனைகளை சந்திக்கிறது, அதிகாரத்தில் உள்ளவங்களோட மோதிக்கிட்டு அதனால் வரக்கூடிய சிக்கல்களை சந்திப்பது. மேக்சிமம் துலா லக்னம் ஒரு மாதிரி நாசுக்கான லக்னம் தான், நெளிவு செழிவு தெரிஞ்ச லக்னம். ஆனாலும் சூரியன் உங்களுக்கு பாதகாதிபதிங்கிற போது சூரியனுடைய காரகத்துவம், சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் கவனம் இருக்கும். மேக்சிமம் துலா லக்னக்காரங்களுக்கு மாமனார் சப்போர்ட் கிடைக்கவே கிடைக்காது. சூரியன் மாமனாரையும் குறிக்கிற ஒரு இடம். அப்போ துலா லக்னத்தில் நீங்கள் பிறந்துட்டிங்கனாலே மாமனாருக்கும் உங்களுக்கும் ஒரு கோல்டு வார் வரப்போகுது அப்படிங்கிறது ஒன்று. நான் துலா லக்னக்காரங்க மோஸ்ட்லி மாமனார் இல்லைன்னா கல்யாணம் பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு, மாமனார் இல்லாத வீட்டில் பொண்ணு எடுங்க பையன் எடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பேன். இதெல்லாம் சூட்சுமம் ஜோதிடத்தில். அதிகார பதவியில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கும். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் தான் பாதகாதிபதி. தாயாதி வர்க்கத்தினால் ஏற்படுறது, வயதில் மூத்த பெண்களால் ஏற்படுறது, மாமியாரினால் ஏற்படுற பிரச்சனைகள், நீர்நிலை கண்டங்களை சந்திப்பது இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதீத சுக போகங்களில் திளைக்கிறது, அதனால் பாதகத்தை சந்திக்கிறது. ஏன்னா பாதகாதிபதி 7ஆம் இடத்துல உச்சம். கூட்டாளிகளால் கொலை செய்யப்படுற அளவுக்கு மோசமான ஒரு அமைப்பு இருக்குது ஒரு லக்னம்னா அது விருச்சிகம்தான். ரொம்ப கொடூரமாக தாக்கப்படக்கூடிய அமைப்புகள், இளமையிலேயே பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாகக்கூடிய சூட்சுமங்கள்லாம் நிரம்பிய லக்னம் விருச்சிகம். ஸோ இவங்க சந்திரனுடைய காரகத்துவம் ரீதியான எதிர்பார்ப்புகளை எப்போதும் குறைத்துக் கொள்வது நன்று. தண்ணீருக்கு பக்கம் போகும்போது சரி, பாலடைந்த கிணறு, குளம், குட்டை, தேங்கிய நீர்களில் குளிக்கிறது, இதெல்லாம் விருச்சிக லக்னக்காரங்க டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா திடீர்னு இவங்களுக்கு பூச்சிகளுடைய கடி, தண்ணியில் முழுகி போயிடுற விதிகள் இதெல்லாமே ஏற்படும். அதே மாதிரி விருச்சிக லக்ன குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கள தயவு செஞ்சு எப்பவும் 24/7 மானிட்டர்லேயே வைங்க. யார் வேணால் எப்போ வேணாலும் கெடுத்து பிடிச்சி அவர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அவங்கள பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். யாரையும் நம்பி அவங்கள அனுப்பவே முடியாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். தனுசு லக்னத்துக்கு புதன் பாதகாதிபதி வருவார். இது காலபுருஷனுக்கு 3ஆம் வீடாக இருக்கும். புதன் அறிவுசார் விஷயங்களுக்கு பாதகத்தை தரக்கூடியவர். ஸோ படிக்கிற வயசில் இருக்கிற குழந்தைங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள், மாமன் சார்ந்த உறவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஒப்பந்தங்கள் ரீதியாக வரக்கூடிய சிக்கல்கள், அறிவாளிகள் இவர்களை ஏமாற்றி விடுவது, இவர்கள் அறிவை மற்றவர்கள் திருடி விடுவதுங்கிறது மாதிரியான பாதகத்தை சந்திப்பாங்க. புதனின் சார்பு நிலை விஷயங்களில் நீங்கள் எப்போதும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும். தனுசு லக்னக்காரங்க ஷேர் மார்க்கெட்டுக்கும் போனாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய இழப்புகளை கோடிக்கணக்கில் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதெல்லாம் இந்த தனுசு லக்னக்காரங்க செய்வாங்க. ரொம்ப நூதனமான வழிகளில் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய விதிகள் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். எப்போவுமே கான்ட்ராக்ட் எழுதுறது, ஒப்பந்தம் போடுறதுங்கிறதுலாம் நீங்கள் எப்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும். எழுதுகோள்கள் உங்களுக்கு என்றைக்குமே நெகட்டிவ். ஸோ ஒரு தேவையில்லாத இடத்துல உங்கள் சைனை போடவே கூடாது. ஒரு செக்கு சும்மா எழுதி வச்சுருந்தேன் சார், எங்கே போச்சுன்னு தெரியல அப்படிம்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு அது ஒரு கம்பெனி ஒரு மேலே கேஸ் போடும், நீங்கள் எங்ககிட்ட வாங்கின கடனுக்கான வட்டியை இன்னும் திருப்பி செலுத்தாததால் அப்படின்னு. இதெல்லாம் தனுசு லக்னக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும். ஸோ கண்டபடி பேனாவை வச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறதே நீங்கள் செய்யவே கூடாது. தேவையில்லாமல் பேனாவை கையில் எடுக்கக்கூடாது. எழுதுகோள் புதனுடைய ஆயுதம். அவர் பாதகத்தை உங்களுக்கு தருவார். என்ன பண்ணுவார் யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் எங்கேயாவது இருக்கிறது, எதையாவது எழுதுறது, யாரையாவது திட்டி கமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு திரும்ப பெரிய ஆப்பாக ரிட்டர்ன் வரும்.
மகர லக்கணத்துக்கு பாதகாதிபதியா செவ்வாய் 11ஆம் அடியா வருவார். இவர் ரகசிய நடவடிக்கைகளுக்கு காரகரகமான விருச்சிகம்ங்கிறது வரதுனால மகரம் கூடுமான வரை ரகசியம் இல்லாது இருப்பது நன்று. சுகாதிபதியே பாதகாதிபதியா வரக்கூடியவங்கனால அதிக சுகத்தை விரும்பாமல் இருப்பது நல்லது. பூமி, சொத்து, சுகம், சகோதர உறவு சார்ந்த விஷயங்கள், அதிகார பதவிகளுக்கு ஆசைப்படுவது இதெல்லாம் இல்லாமல் இருந்துட்டீங்கனால மோஸ்ட்லி உங்களுக்கு பாதகம்ங்கிறது இருக்காது. அதை வச்சே நீங்கள் அதை வெற்றி கொண்டு விட முடியும். கும்பலக்கணத்துக்கு சுக்கிரன் பாதகாதிபதி வருவார். இவங்களும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடகலக்கணத்துக்கு சொன்ன அந்த விதிகள் பூரா பொருந்தும். பாதகஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இயற்கையிலே உண்டு. பாதகஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்பவும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். பேராசை பெருநஷ்டங்கிறது கும்பலக்கணத்துக்கு எப்பயுமே பொருந்தும். அந்த விஷயங்களில் தான் ரொம்ப கவனக்குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சுக்கிரனுடைய ஆதிபத்தியங்கள் காரகத்துவங்கள் உங்களுக்கு சிக்கலாக வரும். கூட்டுத் தொழிலில் உதவாங்காத கும்பலக்கணக்காரங்களை பார்க்கவே முடியாது. ஏன்னா அது காலபுருஷனுடைய 7ஆம் இடம், அதுவே பாதகஸ்தானங்கிறதுனால நல்ல குருமார்களை நினச்சி ஏங்கி அதனால் சிக்கலை ஏற்படுத்திக் கொள்வது, ஒரு திருமணம் இருக்க மறு திருமணம் ஆப்ஷன்ட்லாம் போய் அதனால் சிக்கலை ஏற்படுத்திக்கிறதுங்கிற அமைப்பு எல்லாமே உங்களுக்கு வரும். பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது, ஆடம்பர பொருட்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு வரும். மீன லக்கணத்துக்கு புதன் பாதகாதிபதியாக வருவார். அதே மாதிரியானது தான். அறிவு திரட்டுகளை தருவது, வாழ்க்கை துணையினால் வஞ்சிக்கப்படுறது, தீராத நோயாளி வாழ்க்கை துணையாக அமைஞ்சு போயிடுறது, மாமன் வழி உறவுகள் மூலமாக பிரச்சனைகளை சந்திக்கிறது, அம்மான் உறவுகள் மாமன் உறவுகள் மூலமாக பிரச்சனையை சந்திக்கிறது உங்களுக்கு ஒரு சிக்கலை தரும். இந்த டிரான்சிஸ்டர்னு சொல்லக்கூடிய திருநங்கைகள் இதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டியது மீன லக்னக்காரங்க. இவங்களால தீராத பழிச்சொல்லுக்கு ஆளாகி விடக்கூடிய அமைப்பு தனுசு மிதுனம் 2க்கும் வரும். இதில் மீனத்துக்கு ரொம்ப அதிகமாக வரும். புதன் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்து அது காலபுருஷனுடைய 6ஆம் வீடாக இருக்கிறதுனால. அதே மாதிரி தவறான வைத்திய சிகிச்சைக்கு ஆளாகி அதன் மூலம் பெரிய தலைவலியை சந்திக்கக்கூடியவங்களும் மீன லக்னக்காரங்க தான். ஸோ மீன லக்னத்துக்கு புதன் அவர் சார்ந்த காரகத்துவம், காலபுருஷன் அதற்கு எந்த வீடோ அதில் நம்ம கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது பாதகத்தின் அளவுகளை குறைத்து பாதகம் இல்லாத நிலையில் வெற்றியடைய வைக்கும். உபயலக்கணக்காரங்க எல்லாருக்குமே வாழ்க்கை துணை, கூட்டாளி, சமுதாயம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு நியூட்ரலைஸ்டு மனநிலை பொசிஷனோடு அப்படியே போயிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். சரலக்கணக்காரங்க பூரா 11ஆம் இடம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கங்க. ஸ்திர லக்கணக்காரர்கள் எல்லாருமே 9ஆம் இடம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.